ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே வந்து ஸ்பா எப்படி பண்ணுறது, பார்லரில் பண்ணுற மாதிரி வீட்லேயே எப்படி ஸ்பா பண்ணுறது, அதுவும் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி, நம்ம பண்ணுற வீடியோ எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன். இதுதான் வந்து நம்மளோட ஸ்பாக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லான இன்க்ரீடியண்ட்டு. இதை தான் நம்ம மெயினுன்னு சொல்லுவோம். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் வாங்க. இதை வச்சு தான் நமக்கு வந்து மெயினாக நம்ம ஸ்பாவே பண்ண முடியும். பாருங்கள் எப்படி ஊறி இருக்குன்னு. பிகாஸ் நான் வந்து இதுக்கு நான் 3 இது தான் போட்டேன். 3 பாதாம் பிசினோட அந்த துண்டு தான் போட்டேன். அப்படி இருந்தும் ஒரு டிஃபன் நிறைய ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். என்னோடய ஹேருக்கு இந்த அளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த அளவுக்கு ஊற போட்டுட்டேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஊற வச்சுக்கலாம். இது வந்து தயிர் ஃபேஸ் பேக்குக்கு செகண்டாக தேவைப்படுறது இது தான். இது வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் எல்லாமே ரெடி பண்ணி தரும். ஸோ அதனால் நான் நல்லா புளிச்ச தயிராக எடுத்திருக்கேன். இது வந்து 1 சிட்டிங்லேயே வந்து நமக்கு டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இது பண்ணி கொடுக்கும். ஸ்பிட் அண்ட் ஹேர்ஸையும் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் அதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கத்தாழை எடுத்து வச்சுருக்கேன். கத்தாழை வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சைனிங்காக வச்சுக்கோம். ஸ்பிட்டன்ஸ் இருந்துச்சுனாலும் கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஹேரை வந்து சிக்க விழுகாமல் பார்த்துக்கும். ஸோ நம்மளோட ஹேருக்கு இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் கத்தாழையும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சு இப்போ வேக வச்ச அரிசி தான். எதுக்காக நம்ம நைட்டே ஊற வைக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நைட்டே வந்து ஊற வச்சுருக்கோம் இந்த ரைஸை. இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த 4ஐயும் நம்ம ஒன்றா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஸ்பா க்ரீம் மாதிரி இருக்குது. பார்லர்லலாம் இப்படி தான் ஸ்பா க்ரீம் பண்ணுவாங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி சேம் நம்ம வீட்லேயே பண்ண போகிறோம். பாருங்கள் என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சிக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். எப்பயுமே வந்து நீங்கள் பார்ட்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்ப்லலாம் போய் அப்சர்வ் ஆகும். ஹேருக்கெல்லாம் நல்லா ஸ்மூத்லிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் பார்ட்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணுறேன். நம்ம எப்படி ஸ்பா பண்ணி க்ரீம் போட்டுட்டு நம்ம வந்து கீழே அந்த ஹேர்லாம் அப்ளை பண்ணுவோமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்படி கீழே வரைக்கும் இழுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா ஹேர்லேயுமே படும். கோம் பண்ணுற மாதிரி இழுத்துக்கோங்க. இப்போ வந்து கீழெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாம் ஒன் சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் எல்லா பக்கமும். இதில் வந்து நான் கோம் பண்ணுற மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ தான் எல்லா ஹேர்லேயுமே படும், எல்லாமே வந்து ஸ்மூத்தன் ஆகும். இப்போ வந்து இந்த பக்கம் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. உள்ளே இருக்க ஹேர்லெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். பாருங்க, நான் இந்த சைடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன்.
இப்படி வந்து பாருங்க. ஃபுல்லாக நான் 2 பக்கமும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணும்போது இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். எனக்கு போடும்போதே அந்த சாஃப்ட்னஸ் தெரியுது, ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க. பாருங்க, நான் இங்கெல்லாம் அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக கேப் மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ ரெண்டு பார்ட்டியும் ஒன்றா சேர்த்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் விட்டால் போதும். ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை. 20 மினிட்ஸ்லேயே நல்லா ட்ரை ஆகிடும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் சீயக்காய் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். நான் இது உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் பேக் போட்டு முடிச்சிட்டேன். இது இப்படியே இருக்கட்டும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு. கண்டிப்பாக இந்த பேக் போடும்போது பேக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆயில் நல்லா வச்சுக்கோங்க. ஆயில் வச்சுட்டு நல்லா கோம் பண்ணி சிக்கெல்லாம் எடுத்துருங்க. சிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் போடும்போது தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த பேக் மட்டும் இல்லை, எந்த ஒரு பேக் போடும்போதுமே வந்து நீங்கள் ஹேர் பேக் போடுறீங்க அப்படின்னாலே தலையை நல்லா கோம் பண்ணி சிக்கை எடுத்துக்கணும். அதே மாதிரி கோம்பு வந்து ரொம்ப நல்லா பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்க கோம்பு எடுத்து கோம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா, அப்படி நீங்கள் கோம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், ஹேரும் வந்து நிறைய ஃபால் ஆகாது. ஸோ பாருங்கள், நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோடய ஹேர் பாருங்க எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.